நமச்சிவாய். வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல்நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாதத்தை கேட்கும்போதே மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வருஷத்தில் 2 மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம். இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது. ஒரு தனிப்பட்ட நபரோ, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது அழியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, நல்லா வாழ்ந்த குடும்பம், ஒரு பெரிய கௌரவமான குடும்பம், அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க, பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, அல்ல பண்ணையாராக இருப்பாங்க. நல்லா இருந்தது சாமி, நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க, யோகமாக இருந்தது. டெய்லி 100 பேர் 120 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டிருந்தோம் கேன்டீனில் வச்சு, அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானம் இல்லை அப்படின்வாங்க. அப்போது இதை போல் நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி பிறந்தா ஒன்று சரியாயிடும். அப்போ இன்னொன்று எப்போ சொல்லுவாங்க, தை பிறந்தா சரியாயிடும். அப்போ இந்த ஒன்று ஆவணி பிறந்தா சரியாகும், அப்படி இல்லாட்டி தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறந்திருக்கு வழி பிறக்கும். அதே போல தான் ஆவணி வரட்டும்டா, ஆவணி மாதம் வந்து அவனுக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு. அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா, அதுதான் விஷயமே. 12 ராசிக்கும் மேஷத்திலிருந்து மீன ராசி வரலும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். சூரிய பகவான் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம். புரியுதுங்களா? சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம். சூரியன் வந்து சிம்மத்தில் இருப்பார். சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம்? சூரியனுக்கு சொந்தம். அப்போ அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பாக இருக்கும், இந்த பிரபஞ்சமே சிறப்பாக இருக்கும், விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம், இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போகுது. நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு, இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது, நாள் குறிப்பது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். 2.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க. அது ஒரு 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தாக அமையணும், நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியாக அமையணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம். கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாபில், மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்கிறாரு சாமி, என்னால் முடியல, நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன், ஒதுங்கிக்கிறேன். இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் கேது தொடர்பு, இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடித்து வெளியில் வரும்.
இது இன்னொன்று கூட சொல்லலாம், சூரியன் கேது கிரகண தோஷம். சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு. ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க, அது ராகு. நிலாவை பாம்பு முழுங்குது, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம். அதே போல் இங்கே சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம். அப்போ இந்த கிரகண தோஷம்னா எப்படி, இந்த ஆவணி மாதம் எப்படி அது வேலை செய்யும்னா, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும். அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும். புரியுதா? இப்போ நம்ம நிறைய அங்கங்கே நியூஸில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் வந்து பொங்கிடுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு. அதே போல் கும்பத்திலே ராகு, கன்னியிலே செவ்வாய், சுக்கிரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும். முதல் திருமணங்கள், இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இது ஜென்ரல் டாபிக்ஸ் தான். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது 5 நிமிடங்களில் பேசிடலாம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, ஆவணி மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். பொதுவாக 8ல் குரு, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆனால் பாருங்க, 8ல் இருக்கக்கூடிய குருவுக்கு விருச்சக ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு தொடர்பு. சார், 4, 8 அங்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? விருச்சக ராசி என்பர்களே, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இருக்குமேயானால், அது ஃபேமிலியில் இப்போ தான் ஏற்பட்டதாக இருக்கலாம், இல்லை லாங் டைம் இருக்கலாம். மாமனார் மாமியாராக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது மச்சானா இருக்கலாம். சம்திங், ஏதோ ஒரு உறவு முறைகளில் குடும்பத்தில் பிரச்சனைகள், மெயினாக அப்பா அம்மா கிட்ட, சம்பந்திங்க கிட்ட, சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்டது, வரவு செலவுகள் சம்பந்தப்பட்டது, கௌரவ பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் குடும்ப ஒரு சில, அதாவது பசங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அன்றைக்கெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து ஒரு கால் வருது, சாமி பொண்ணு வந்து மாதிரி 21 வயசு ஆகுது, 21 இயர்ஸ் ஆகுது, படிச்சிருக்கிறாங்க, வெளியில் வேலைக்கு போகிறாங்க, ஆனால் பாருங்கள் வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றுத்துக்கும் உதவாக்கரையாக இருக்கக்கூடிய ஒரு பையனை நான் இவனை தான் பண்ணிப்பேங்கிறாங்க, அவங்கள தான் சுற்றுறாங்க. நாம் இதை தட்டி கேட்டோம்னா போலீஸில் போய் எங்கள் பேரில் பெற்றோர்கள் வந்து கொடுமை பண்ணுறதா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்க சாமி. இந்த மாதிரி ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களிடத்திலும் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், மனைவி சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடதோஷங்கள். சார், நான் எத்தனை முறை சார் கத்தி சொல்கிறது இடதோஷம்னு. ஒரு பெரிய ஹோட்டல் நிறுவனம் சார், ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ், பெரிய தொழில் நிறுவனம், கார்ப்பரேட் ஆஃபீஸ், கார்ப்பரேட் கம்பெனி, நல்லா கிட்டத்தட்ட ஒரு 13 ஃப்ளோர். அப்போது
நல்ல எவ்வளோ எத்தனை கோடி அதில் முதலீடு பூரா அந்த இடதோஷத்தில் அடிபட்டு போகுது. அப்போ அந்த மாதிரியான இடதோஷம் உங்களுக்கு பிரச்சனையே தெரியலையா, எனக்கு என்னன்னே தெரியல சாமி இப்படி நடக்குது, திடீர்னு நடக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் நைட்டில் நடக்குது, திடீர்னு நடக்குது, வேற ஏதோ இருக்குது சாமி. அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள், அது ஒன்று நீங்கள் செய்வனே அப்படிலாம் நினைக்கக்கூடாது, இடதோஷங்கள். அப்போ விருச்சிக ராசி என்பர்களை இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான இடதோஷங்கள் அல்லது இடப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக இடதோஷங்கள்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் தெரிய வரும். இந்த இடத்துக்கு போனதுலேருந்து இப்படி இருக்கு சாமி, இந்த கம்பெனிக்கு போனதுலேருந்து இந்த டேபிள் இங்கே தான் இருந்தது, நான் இப்போ இங்கே மாற்றி வச்சுருக்கேன். ஒரு பொருள் மாற்றி வச்சதா கூட இருக்கலாம். அது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். நல்லா இருந்த குடும்பம் சாமி இப்படி ஆயிடுச்சு, ஃபேமிலி நல்லா இருந்தது சாமி இப்படி ஆயிடுச்சு, கம்பெனி சூப்பராக இருந்தது சாமி இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லி கேள்விப்படுறோம். இப்போ இதெல்லாம் எதனால் வருது? அந்த மாற்றங்கள், இடமாற்றங்கள், பொருள் மாற்றங்கள். அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் குடும்பத்தில் கௌரவ குறைச்சலாக இருக்கிறது, குடும்ப கஷ்டங்கள், மெயினாக வருமானம், வறுமை, இன்னும் சொல்லப்போனால் சொல்கிற வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகிறது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தொந்தரவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் கை கொடுக்கும். அப்போ அது எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்க்குறோம். இவங்களாம் விருச்சிக ராசி தான். இப்போ கூட நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல் பார்த்தோம், சம்மந்தம் இல்லாமல் ஒரு இந்த கனியூர் ஸ்கூல் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க எங்கேயோ இருக்காங்க, அந்த இது சம்பவம் எங்கேயோ இருக்குது. ஆனால் கிரகம் இதுதான் பாதிப்பு, அதுதான் விருச்சிக ராசி, இதுதான் நான் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு நம்ம சௌரியமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ, நிம்மதி ரொம்ப முக்கியம். நிம்மதியை தேடக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் நிம்மதி கிடைக்கும். அந்த ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். நன்றி, நமச்சிவாயம்.